அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது நெய்ச்சோறு. இது நெய்ச்சோறு எப்படி செய்யணும்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய்ச்சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கறியோட மட்டன் கறியோட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே ரொம்ப நல்லாயிருக்கும். தால்ச்சா கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாதம் நல்லா பொழுன்னு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது சாதம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. அப்போ தான் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெரிய லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு அன்னாச்சிப்பூ, கடல் பாசி, ஒரு 3 பட்டை, 4 ஏலக்காய், இதில் ஒரு 5 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கும். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 வெங்காயம் மீடியம் சைஸ் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஆனால் இது ப்ரௌன் கலராக மாறக்கூடாது. கண்ணாடி கலர் வந்தால் போதும் இந்த வெங்காயம். அப்போ இல்லாட்டினா சாதம் கலர் மாறிடும், ஒயிட்டாக இருக்காது. அதனால் நல்லா வதக்கக்கூடாது. கண்ணாடி கலர் வர்ற வரை மட்டும் வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் நீல வாட்டில் நல்லா தின்னாக நறுக்கிட்டு இதே மாதிரி நறுக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் வலிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். அதனால் நல்லா தின்னாக எவ்வளோ தின்னாக நறுக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக நறுக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்ல பெரிய ஸ்பூனு, அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூனை பண்ணிட்டு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட வதக்கிட்டுக்கலாம். இது இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உலக்கில் தான் நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதில் இப்போ 3 உலக்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 உலக்கு தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது 1 உலக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து இதையும் வதக்கி வச்சுக்குவோம். இன்னும் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் தயிர். அதை மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இதையும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை உடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இந்த சாதத்துக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 உலக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நீ 1 உலக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ 1 உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது சும்மா மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ இந்த மூடியை சும்மா மூடி போட்டு மூடிக்கிடுவோம். கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், அரிசியை நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்க போகுது. இது
தண்ணி கொதிக்கக்கூடாது, கொதிச்சா சரியாக வராது. ஏன்னா தேங்காய் பால் இருக்கிறதுனால திறனையாக போயிடும். அதனால் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஏன்னா முன்னாடியே போட்டால் கலர் மாறிடும் சாதம், அதனால் கடைசியாக தக்காளி சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்குவோம். 1 உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது கணக்கில் கொஞ்சம் கிலோ கணக்கில் சொன்னோம்னா 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கலந்துட்டு நல்லா சேர்த்துக்கணும். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டாச்சு நல்லா. இப்போ மூடி போட்டு மூடிக்கிடலாம். மூடி போட்டு சும்மா தான் மூடி வச்சுருக்கேன், மூடி இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இதில் ஒரு சின்ன லெமனில் 1/2 பழம் பொழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது அரிசி உடஞ்சிரும் பயம் கிடையாது. இது துளசி பச்சையில் ஆக்கக்கூடிய சாப்பாடு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சோத்துக்கே துளசி பச்சை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம். நான் குண்டு வைக்க மாட்டேன், சும்மா தான் மூடி அப்பப்போ திறந்து பார்த்துக்கிடுவேன். இப்போ அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சாதம் எப்படி இருக்குண்டு. இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பொழு பொழுன்னு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். சாதம் வெள்ளையாக இருந்தால் தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர் மாறினா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப சூப்பராக கிண்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ அடுப்பு அமர்த்திட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வாங்க சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப பாருங்கள் அப்படி பொழு பொழுன்னு சூப்பராக இருக்குது சாப்பாடு. இது சிக்கன் குழம்போட மட்டன் குழம்பு கிரேவியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்குது, வீடே வாசமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெய்ச்சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனே பெல் ஐக்கானே அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.